பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. அதனால் நான் ஜஸ்ட் என்னோடய டவல் வச்சு நான் ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமர் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு போகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த லுக்கை வந்து நான் ஒரு பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஹாய், என்னோட நேம் திருமேனி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்கப் டுட்டோரியல் வந்துட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் டுட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைமருக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போகிறேன். உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணணும், அதாவது உங்களுக்கு நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு நான் ஃபவுண்டேஷனுக்கு போகிறேன். எனக்கு இப்போதைக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல, அதனால் டைரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா Maybelline Fit Meயோடது நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்கின் டோன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ்லேயுமே வந்துட்டு டேப்பிங் மோஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா எகைன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். அண்டு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது, நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே போதும். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு லாங் ஸ்டேவாக வச்சுக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் மேக்கப் பண்ணலாம், அது கூட நல்லா ஸ்டே இருக்க தான் செய்யும். ஸோ ப்ரைமர் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, செல்ஃபாகவே நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லியும் வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தேவையான பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நான் ஃபேஸ்க்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சில இடத்துல மட்டும் எனக்கு கலர் கரெக்ட், தட் மீன்ஸ் ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, Maybellineோடது நான் ஒரு 3 ஷேட்ஸ் வச்சுருக்கேன். பட் அதில் நான் ஒரு ஷேட் வந்துட்டு என்னோடய ஷேட் தகுந்த மாதிரியான ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த அண்டர் ஐஸ் இருக்கு இல்லையா, அண்டர் ஐஸில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அதனால நான் கலர் கரெக்ட் பண்ணலை இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு சும்மா வந்துட்டு கன்சீல் மட்டும் நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். அண்டர் ஐயில் வந்து எனக்கு டார்க்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஷேடில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலே வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சைட் பிளெண்ட் பண்ணியாச்சு, இந்த சைட் நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இதை செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒரு ப்ரஷில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சே நான் ஐஸ்க்கு வந்து லைட்டாக வந்துட்டு அந்த பேலன்ஸ் ஃபவுண்டேஷன் வச்சு லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Maybellineோட திஸ் பேலட், இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டர்ஸாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய லிப்ஸ்டிக் நான் வேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து அந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், லைட்டாக ஷிம்மர்ஸு. ஸோ இது ஒரு நியூட் கலர் தான். ஜஸ்ட் நான் ஃபிங்கர்ஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோவையும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் வந்துட்டு இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். லிப்ஸ்டிக்கை வந்து நான் ஐஷேடோவோட பேஸை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோல்டன் கலர் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். வாவ், இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஐஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த பேலன்ஸ் 2 சைட் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தேவைப்படுது. அதனால நான் அகைன் அந்த லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி அது வந்து லைட் நியூட் கலர் அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் தெரியுது, டார்க்னஸ் வரல. இருந்தாலும் எனக்கு ஓகே தான் இது. ஸோ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இந்த ஐஸ்க்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷில் யூஸ் பண்ணனால ப்ரஷில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால, எனக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து என் ஃபிங்கர்ஸ்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஐஷேடோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஐலைனருக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து மெபிலனோட தான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ சென்டர் ஐலிட்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நான் இந்த ஐஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, அதனால் நான் ஜஸ்ட் என்னோடய டவல் வச்சு நான் ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் ஒயிட் பண்ணி எடுக்கல, இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். ஜஸ்ட் அந்த வேர்வையெல்லாம் வந்துட்டு நம்ம அப்சர்வ் ஆகிடும், அதுக்காக நான் வந்துட்டு டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மேக்கப்பெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு போகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. கலர் பாரோட ப்ரௌன் கலர் ஷேடு காஜலுக்கு பதிலாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் கலர். இது வந்து நீங்கள் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஜல் பதிலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து லைட்டாக ஸ்மர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்மர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஜலே வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லை ஐலைனர் இருக்கு இல்லையா, ஸோ ஐலைனர் வச்சு நான் இன்னும் வந்துட்டு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அது உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணணும். ஏன்னா கண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ணை வந்து இரிட்டேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். செம்மையாக வந்துட்டு ஸ்வெட் ஆகுது. ஓகே, நான் இங்கே பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு டார்க் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு டார்க் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் அப்ளை பண்ணிடுறேன். காஜலுக்கு பதிலாக நான் ஐலைனர் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு த சேம் நான் காஜலுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஷேடு, அதுவே வந்துட்டு நான் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட காஜல் இருக்குது அப்படின்னா நீங்கள் காஜல் கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்பூலி இருக்குது, அந்த ஸ்பூலி ப்ரஷ் இல்லையா, ஸோ அது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இருக்குது, பட் உங்களுக்காக நான் இதை வந்துட்டு நம்ம கையில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு ஐடியா கொடுக்குறேன். தென் மஸ்காராவுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெபிலினோட மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன் ஐலேஷஸ்க்கு.
அண்ட் நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன் கலர்லேருந்து நம்பர் 16 ஐஷேடோக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே ஸோ அதையே நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது, லைட் ஷேட்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால பிங்க் அதாவது ப்ளஷுக்கான கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த பேட்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டரும் இருக்குது. நான் இதுவே வந்துட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்டிங்க்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த எந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நான் ரைஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாவது நம்ம செல்ஃப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் கிடையாது. இது வந்து லோ பட்ஜெட் ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரைஸுக்கு போட முடியாது. இது செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவாவது தான் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் வேனிட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். இன்னும் அவ்வளோதான், நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.